Hello viewers, welcome to Jellybeansfamily. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு X70pro சீரிஸ் ஒன்னு வாங்கியிருப்போம். Pro Plus சீரிஸ் ஒன்னு வாங்கியிருப்போம். பட் நம்ம வந்து ரெண்டையுமே ரிவ்யூ பண்ணிருப்போம். X70pro Pro Plus ரெண்டையுமே ரிவ்யூ பண்ணிருப்போம். இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா X80pro ரிவ்யூ பண்ண போறோம். அது வந்து 1 மந்த்க்குள்ள தான் ஆச்சு அந்த ஃபோன் வந்து நம்ம இன்னும் அந்த ப்ராடக்ட் நம்ம ரிவ்யூ பண்ணல. வியூல வந்து நம்மள கூப்பிட்டு அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. சரி ஓகே ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே அந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணி உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அட்வான்ஸாக இருக்குது, X70pro ப்ளஸ்ஸை விட 80 ப்ளஸில் என்ன அட்வான்ஸாக இருக்குங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வர பாருங்கள். நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே இதான் நம்மளோட ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம இந்த கவரில் வச்சு தான் தந்தாங்க. X80pro நம்ம X80pro தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுதா? பாக்ஸ் பண்ணுவோமா? பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து X70pro ப்ளஸில் கொடுத்துருந்த பாக்ஸ் மாதிரி இல்லை. சொல்லப்போனால் அது ஒரு டைரி மாதிரி இருந்தது அந்த பாக்ஸு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது. அந்த அளவு இல்லை, பட் நல்லா இருக்குது பாக்ஸு. ஓகே நெக்ஸ்ட் உள்ள நல்லா இருக்குன்னு பார்ப்போம். எடுத்தோடனே உள்ள ஃபோன் தான் இருக்குது. ஃபோன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்மளோட ஃபோனு X80pro. கேமரா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. X80proவோட கேமரா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்மளோட X70pro ப்ளஸ்ஸு. இதோட கேமரா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் கேமரா வேரியண்ட்லேயே. சரி ஓகே, மற்றபடி இதோட மேட் ஃபினிஷெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, இதை விட இது என்ன அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கிறதெல்லாம் பார்க்கலாமா? ஓகே இதை சைடில் ஒதுக்கி வச்சுட்டு உள்ளே என்னென்ன எக்ஸ்ட்ரா வாட்டு கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். சார்ஜர் போட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அக்சசரிஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்த உடனே ஒரு பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இது வந்து சிம் எஜெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள என்னது வாரண்டி கார்டு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வாரண்டி கார்டு தான் கொடுத்துருக்காங்க. சரி வேறு என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். இஎம்ஐ நம்பர் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கரு. இந்த பாக்ஸில் என்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா X70 பாக்ஸு வேறு மாதிரி இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த பாக்ஸு பார்க்கும்போது அது ஒரு சூப்பரான ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது. அந்த அளவுக்கு இந்த பாக்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு குவாலிட்டி இந்த பாக்ஸில் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் வாட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண X70pro ப்ளஸில் வந்து 44 வாட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் அட்வான்ஸாகவே 80 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ சார்ஜ் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க. சார்ஜ் எவ்வளோ ஸ்பீடாக குயிக்காக சார்ஜ் ஆகுங்கிறத நீங்களே பார்த்துடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உள்ள பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து ஹெட்செட்டோட இயர்பட் இருக்குது. ஹெட்செட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹெட்செட் பார்த்திங்கன்னா டைப் சி கனெக்ட் தான். நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஹெட்செட் ஜாக் ஒன்று கொடுக்கல. அதுக்கு பதிலாட்டு இது தான் கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபோனை பார்க்கலாம். ஃபோனை நம்ம இந்த பாக்ஸ்க்குள்ளே மொத்தம் இவ்வளோ ஐட்டம் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபோனை பார்ப்போம். ஃபோன் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த டிசைனும் சரி, அந்த கர்வ் டிஸ்பிளேயும் சரி, ரொம்பவே பார்க்க அழகாகவே இருந்தது. ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபோன் ஆன் பண்ணி பார்ப்போம். இதுவும் 5G ஃபோன் தான். நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த ஃபோனும் 5G தான். இப்போ விவோ வந்து மோஸ்ட்டாகவே எல்லா ஃபோனுமே 5G தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராசஸர் என்னென்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாட்காம் SM8450 ஸ்னாப்ட்ராகன் 8 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஜென். நெக்ஸ்ட்டு வந்து ரேமு பார்த்தீங்கன்னா ரேம் வந்து நிறைய வேரியண்ட்டில் இருக்குது. 8GB ரேம் இருக்குது, அப்புறம் 12GB ரேமும் அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கிடலாம். 8GB பார்த்தீங்கன்னா வந்து 256GB ஸ்டோரேஜும் இருக்குது, 512GB ஸ்டோரேஜ் இருக்குது. 512GB ஸ்டோரேஜ் உள்ள ரேம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12GB ரேம் இருக்கும். அதேமாதிரி 8GB ரேம் உள்ள ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 256 இருக்கும். அப்படி ரெண்டு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே
ரெண்டுமே ஒரு ஈக்குவலாக தான் இருக்குது டிஸ்பிளே. பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாது. X70 Pro ப்ளஸுக்கும் X80 Pro ப்ளஸுக்கும் ப்ரோக்கும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இந்த பேக்கில் இருக்க கேமரா மட்டும் தான் கொஞ்சம் லிட்டில் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்பிளே சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.8 இன்ச் டிஸ்பிளே. ரெண்டு ஃபோன்லேயுமே ஒரே வேரியேஷனில் தான் இருக்கும். 6.8 இன்ச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே கர்வ் டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராக இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஆல்ரெடி இந்த ஃபோன் X70 Pro ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு பெரிய அளவில் வேரியேஷன் தெரியலை. பட் புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த X70 Pro ப்ளஸை விட கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபோன் ஆன் பண்ணியாச்சு. ஃபோனுக்குள்ளே போனேன்னா நான் செட்டிங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் எல்லாமே அதில் போட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான் Snapdragon 8 Gen ஃபஸ்ட் ஆட்டோ கோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம்னா இதோட சிம் கார்டு பார்க்க போகிறோம். சிம் கார்டு வந்து டியூவல் சிம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து X70 Pro ப்ளஸ் மாதிரி தான். இதில் வந்து எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு நம்ம ஆட் பண்ண முடியாது. ஆல்ரெடி இது இன்புல்ட்டாக இருக்க மெமரி கார்டு மட்டும்தான். புதுசாட்டு நம்ம வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் சிம் ப்ளஸ் மெமரி கார்டு அவைலபிள் கிடையாது. நெக்ஸ்ட் இதோட கேமரா வேரியேஷன் பார்ப்போம். அதில் கேமரா என்னென்ன அட்வான்ஸாக X70 Pro ப்ளஸோட அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து 50 MP ஒயிட் ஆங்கிள் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. 8 MP டெலிஃபோட்டோ கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 12 MP வந்து டெலிஃபோட்டோ கேமரா ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ கேமரானா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 48 MP அல்ட்ரா ஒயிட் ஆங்கிள் கேமரா ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பர் ஆப்ஷன். 48 MP அல்ட்ரா ஒயிட் ஆங்கிள் கேமராங்கிற போது நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது வேறு லெவல் ஒயிடில் தெரியும். நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 32 MP கொடுத்துருக்காங்க. 32 MPங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்க X70 Pro ப்ளஸ்லேயே கேமரா அடிப்பொலியாக இருக்கும். அதை விட அட்வான்ஸாக கொடுத்துருக்கும் போது இன்னும் சூப்பராக தான் இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிற பற்றி சொன்னேன்னா X70 Pro ப்ளஸில் நான் எடுத்தது வேறு லெவலில் இருந்தது. நான் X80 இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். இதோட கேமரா இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. அதை விட அட்வான்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். டஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா X70 Pro ப்ளஸோட கொஞ்சம் அட்வான்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் IP68 டஸ்ட் ப்ளஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதோட வீடியோ குவாலிட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குவாலிட்டி அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 4320 பிக்சலில் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் குவாலிட்டி நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இமேஜ் குவாலிட்டி வந்து 4320 பிக்சலில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 4Kயும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் X70 Pro ப்ளஸில் 8Kயில் வீடியோ எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் என்னென்னா ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. ஒரு 8 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தான் சூப்பராக கிளியராக எடுக்க முடியும். அது பிறகு லைட்டாக ஸ்ட்ரக்காக ஆரம்பிச்சிடும் வீடியோ. அந்த அளவுக்கு வீடியோ வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப லெங்க்த்தான வீடியோலாம் அதில் எடுக்கணும்னா இந்த பிட்டாக தான் எடுக்க முடியும். பட் 1080pயில் நம்ம எடுத்தோன்னா சூப்பராகவே எடுக்கலாம். 60 fpsல வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பராக எடுக்கலாம் வீடியோ. நெக்ஸ்ட் இதோட நெட்வொர்க்கை பற்றி பார்த்தீங்கன்னா எப்படின்னா 4G 5G எல்லாமே ப்ரொவைட் ஆகும். இப்போதைக்கு 5G நம்மளுக்கு இன்னும் வந்து பெரிய அளவில் லான்ச் ஆகலை. 4Gயில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 4Gயே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இன்னி 5G வந்தால் வேறு லெவலில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். நம்ம இப்போ எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து X70 Pro ப்ளஸையும் X80 Proவையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்கும் இதுக்கும் கேமரா டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கேமரா பார்த்தீங்கன்னா நானே உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரியல. X80 Pro கம்பேர் பண்ணும்போது X70 Pro ப்ளஸில் வந்து கேமரா கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. நான் வந்து கேமரா வந்து 80 Proவில் தான் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குன்னு நினச்சேன். பேக் கேமரா நான் அந்த வியூ எடுக்கும்போது எனக்கு வந்து X70 Pro ப்ளஸில் தான் வந்து அந்த கேமரா பிரைட்டாக இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. அதுக்கப்புறம் ஃபோட்டோன்னு பார்க்கும்போது X70 Pro ப்ளஸை விட X80 Proவில் வந்து கேமரா நல்லாவே இருந்தது, கொஞ்சம் பிரைட்டாகவும் இருந்தது. அது பிறகு நம்ம வந்து ஓரளவு டீட்டெயிலாக பார்க்கல, லைட்டாக தான் நம்ம பார்த்தோம். நம்ம நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸில் வச்சு ஃபோட்டோ எடுத்து பார்த்தா சூப்பராக டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா இதோட ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம், ஃபோன் எல்லாம் ஓகே தான், எல்லாம் சூப்பராக இருக்குது. பட் ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு எல்லோரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதோட X80 Proவோட ப்ரைஸ் வந்து
80,000 இருக்குது. நம்ம வாங்கின ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த நம்ம X70 Pro ப்ளஸும் இதே ப்ரைஸில் தான் இருந்தது. பட் அவங்க கொஞ்சம் 2000 கிட்ட கம்மி பண்ணி தந்திருந்தாங்க. இது வந்து X80 Pro வந்து 80,000 சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதுவும் ப்ரைஸ் கம்மி பண்ணி தருவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வேரியன்ட் இருக்குது. அது என்ன X80, அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55,000 சொல்லி சொன்னாங்க. X80 வந்து 55,000, X80 Pro வந்து 80,000 எப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனில் முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி தான். மோஸ்ட்டாக எல்லா ஃபோன்லேயுமே ஒரு அளவுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தாலுமே அந்த பேட்டரி வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அடி வாங்கிடும். அதில் இந்த ஃபோன் சூப்பர்னே சொல்லலாம். இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4700 mAh லித்தியம் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருந்தது பேட்டரி பார்க்கும்போது. எனக்கு X70 Pro ப்ளஸில் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரியும் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து சூப்பரு. நான் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு குயிக்காக சார்ஜ் டவுன் ஆகாது, நல்லாவே நிற்கும் சார்ஜ். அதை விட அட்வான்ஸாக கொடுத்துருக்க இந்த ஃபோனில் அதை விட சூப்பராகவே இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்சார். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதர் சென்சார் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஆம்பியன்ட் லைட் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ராக்சிமிட்டி சென்சார் கொடுத்துருக்காங்க, காம்பஸ் கொடுத்துருக்காங்க, கைரோஸ்கோபிக் அண்ட் ரியர் கேமராக்குள்ள கலர் டெம்பரேச்சர் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சென்சாருமே இதில் அழகாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை விட எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 1 இயர் மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி ஒன்று கொடுக்குறாங்க. ஐ மீன் வந்து டிஸ்பிளேக்கும் சரி ஃபுல் ப்ரொடெக்ஷன் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. டிஸ்பிளேக்கும் சரி பேனலுக்கும் சரி உள்ள இன்டீரியர் பார்ட்ஸ் எதாக இருந்தாலுமே சரி எதா டேமேஜ் ஆனாலுமே 1 இயருக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. விவோ வந்து அதை என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதை வந்து ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட்டில் பண்ணி தராங்க. அது சூப்பரான ஒரு ஃபீச்சர் தான். நம்ம இன்கேஸ் நம்ம ஒரு ஃபோன் வாங்குகிறோம், நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், திடீர்னு நம்ம கை ஸ்லிப்பாகி விழுந்து உடஞ்சிட்டாலோ ஏதோ ஒரு சின்ன ஒரு மைனர் கிராக் ஆகிட்டாலோ அவங்க வந்து அப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துடுவாங்க. அதுக்கான ஃபுல் வாரண்ட்டி 1 இயருக்கு நம்மளுக்கு அவங்க கிளைம் பண்ணி தருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷன் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனில் என்ன பார்க்க போகிறோன்னா அந்த வெயிட் தான். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் இல்லை, 219 கிராம் தான் இருக்குது. எனக்கு வந்து X70 Pro ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணும்போது பெரிய அளவு வந்து எனக்கு வெயிட் தெரியலை. வெயிட்டு தெரியாத காரணம் மோஸ்ட்டாக வந்து இந்த ஃபோனில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதனால எனக்கு என்னவோ தெரியல, இந்த ஃபோனோட வெயிட்டெல்லாம் வந்து பெருசாக தெரியல. ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோஸில் இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் ப்ளஸ் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே காட்டியிருப்பேன். இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லலாம், ரொம்ப ஒர்த்தான ஃபோன்னு சொல்லலாம். இந்த 80,000க்கு ஹை பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஃபோன் ஒன்று வாங்கணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோனை வாங்கலாம். அதுக்கு நான் ஃபுல் கேரண்டி கொடுப்பேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமரா வைஸும் சரி வீடியோ ரெக்கார்டிங்கும் சரி அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் இருக்கிற புது ஃபீச்சர்ஸும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். மோஸ்ட்டாக யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸுக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிம்பல் கேமரா கொடுத்துருக்காங்க, அது வந்து எப்படின்னா 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகும். அதுவே ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர் தான் இந்த ஃபோனில். சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஃபோனில் கொடுத்து இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குறது வந்து எனக்கு பெட்டர்னு தான் தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்க ஃபோன் எல்லாமே 80,000 அந்த ரேஞ்சில் வாங்கின ஃபோன் எல்லாமே ஓரளவுக்கு என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணல. பட் இந்த ஃபோன் வந்து ரொம்ப சூப்பரான ஃபோன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து X70 Pro ப்ளஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை விட சூப்பர் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் X80 Proவில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனை எங்களுக்கு ரிவ்யூ பண்ண யார் தந்துருந்தான்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் செட்டிக்குளம் ஜங்ஷனில் இருக்கிற VIVO எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமில் தான் இந்த ஃபோனை எங்களுக்கு ரிவ்யூ பண்ண கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஃபோன்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றி வேறு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிடுங்க. ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதாவது தேவைன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. ஓகே, இன்னும் உங்களோட புது வீடியோ சந்திக்கிறேன். Until Tata, bye bye, take care, see you on next videos.